வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வது சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காத்தான்குடியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டம். நிக்கதலுபோத்த பகுதியில் காணாமற் போன சிறுமி குறித்து தகவல்களை வழங்குவோருக்கு 10 லட்சம் சன்மானம். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை விடுத்து இன பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே ஜனாதிபதி முன்வர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. நீதிமன்றத்திலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த கைதிகளின் மீது துப்பாக்கி பிரயோகம். ஊவா மாகாணத்தில் உள்ள கட்சி அலுவலகங்கள் அனைத்தையும் ஒரு வாரத்திற்குள் அப்புறப்படுத்துமாறு அறிவிப்பு. இனி உள்நாட்டு செய்திகள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை விடுத்து இனப்பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே ஜனாதிபதி முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அதனை அமுல்படுத்த வேண்டியது ஜனாதிபதியின் கடமையாக உள்ளதால் அது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிடுகின்றார். 13வது திருத்தம் என்பது அரசியல் சாசனத்தின் ஒரு அங்கம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஜனாதிபதியினுடைய கடமை. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு டிஎன்ஏ வேறு யாரோடையுமோ பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் பேச விரும்புறதெல்லாம் இனப்பிரச்சனைக்கான ஒரு முழுமையான தீர்வை பற்றி, அந்த தீர்வை பற்றி பேசுறதுக்கு ஜனாதிபதி தயாராக இருந்தால் அதை பற்றி யோசிக்கலாமே தவிர 13வது திருத்தத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னா நாங்க பேசுறதுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பேசித்தான் ஒரு சட்டம் மூலமாக வந்திருக்குது. ஆகவே அதை பற்றி பேசுறதுக்கு என்ன தவிர ஒன்றும் இல்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாட திறந்த மனதுடன் இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்ததாக டுவிட்டர் சமூக வலைதளத்தில் வெளியாகியிருந்த தகவல் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு குறித்து த ஹிந்து பத்திரிகையின் ராஜதந்திர மற்றும் செயல்நோக்க விவகாரங்களுக்கான ஆசிரியர் சுஹாசினி ஹைடர் டுவிட்டர் சமூக வலைதளத்தில் நேற்று நிலை தகவலை பதிவு செய்திருந்தார். போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசியல் யாப்புக்கு ஏற்புடையதாக அமல்படுத்துவது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாட தயாராக இருப்பதாக தன்னுடனான நேர்காணலில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி மஞ்சந்தொடுவாய் பகுதியில் 8 வயது சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் குறிப்பிடுகின்றனர். காத்தான்குடி மஞ்சந்தொடுவாய் பகுதியில் 8 வயதான சிறுமியொருவரின் சடலம் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டது. மஞ்சந்தொடுவாய் பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றிலிருந்தே இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. உரைப்பையில் கட்டப்பட்டிருந்த நிலையில் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. காத்தான்குடி மஞ்சந்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்த 8 வயதான சிறுமியொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். புள்ள போகுது வருத பார்த்து நிஜன் கூட்டிட்டு போறான். புள்ளதான் கூட குடிச்சிருக்காள். அவனு குடிஞ்சிட்டு போறான். போய் அங்கே நான் மாறிட்டேன். மற புள்ள எங்களை உள்ள ஓடி வந்து எங்கம்மா புள்ளேண்டு இப்படிதான் நான் அவ்வளோ விட்ட நிஜ நேரியா முச்சந்தில நிஜ நேரியா மாறுமன புள்ளைய என்னோட புள்ளைய தோணுனா புள்ள இல்லை ஒரு டைம் இல்லை புள்ள உள்ளுக்கு சந்தேகத்திலாம் உள்ளுக்கு போய் உடைச்சிட்டு போலீஸோட உள்ளுக்கு போக சார் பேக்கில் புள்ளையை சுற்றி வச்சிருந்தது.
பேக்கில் இருந்த பிள்ளையை எடுக்க பிள்ளைக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. பிள்ளோட உயிர் போயிட்டு அந்த இடத்துல பிள்ளோட வாயில மண் இருந்துச்சு. மண் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கக்குள்ள மண் தான் இருந்துச்சு பிள்ளோட வாயில. அப்புறம் பேக்கில் போட்டு கட்டி பிள்ளை நான் போகிற டைமில் அவுட்டாச்சு. அப்போ நான் தான் ஃபோனை டோச் அடிச்சு பிள்ளைய பார்த்து பிள்ளை மயக்கமான உயிர் போன மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போலீஸ் விட இல்லை எங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருது யாரும் தொட வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை அவசரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். பிள்ளை சூடாகி உடம்பு சூடாகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக சொல்லி அவருக்கு பிள்ளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். அங்கே போனே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க பிள்ளை மௌத்தாயிட்டு. சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றன. இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். அம்பாறை பதேத்தலாவை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குறித்த சிறுமியின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று பிற்பகல் இடம்பெற்றதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். காத்தாங்குடி மஞ்சந்தொடுவாய் பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராகுவதை தவிர்க்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மஞ்சந்தொடுவாய் பகுதி மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சட்டத்தை உரிய வகையில் நிலைநாட்டில் சட்டத்தரணிகள் கொலையாளிகளுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டாம் முதலிய கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சுலோகங்களை ஏந்தியவாறு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொரோனாக்கள் நிகத்தலப்போத்த பகுதியில் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பமாரா கேஷனி பண்டார விஜயகோன் என்ற சிறுமி தொடர்பாக சரியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சிறுமி தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நேற்று அதிகாலை காணாமல் போயிருந்தார். இந்த சிறுமி தொடர்பான சரியான தகவல்களை வழங்கும் நபருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்துவதற்காக பல போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த சிறுமி குறித்து தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் 0114222176 0113 024 245 0777 223 095 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்று கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் இன்று இடம்பெற்றது. முழங்காவில் கிருஷ்ண நகரில் கோழி குஞ்சு உற்பத்தி நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நிகழ்விற்கு வருகை தந்த வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்டோர் கிருஷ்ணநகர் கிருஷ்ணர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதன் பின்னர் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இதுவரை காலமும் நாங்கள் எதை செய்தோம் என்றார்கள், இப்பொழுது ஏன் செய்கின்றோம் என்று கேட்கின்றார்கள். மொத்தத்தில் ராணுவம் வடகிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்து 25 வருடங்களுக்கேனும் இருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் வெளிமாவட்டங்களில் இருந்து தெற்கில் இருந்து மக்களை பெருவாரியாக கொண்டு வந்து இங்கு குடியிருத்தி இந்நாட்டில் பரங்கியர் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று நாம் எவ்வாறு இப்பொழுது கூறுகின்றோமோ அதே போல் இங்கு தமிழ் பேசும் மக்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று கூறக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனக்கு கிடைத்த தகவலின்படி 2008ஆம் ஆண்டிலேயே அரசாங்கம் சார்ந்த உயர் அதிகாரி ஒருவர் போர் விரைவில் முடிந்துவிடும், ஆனால் எமது ராணுவம் குறைந்தது 25 வருடங்களாவது வடகிழக்கு மாகாணங்களில் நிலைநிறுத்தப்பட்டு தமிழ் பேசும் மக்களை தலையெடுக்க விடாமல் பண்ண வேண்டும் என்று கூறியுள்ளாராம். அவர்களுக்கு ஒன்று மட்டும் கூற விரும்புகின்றேன். 1988ஆம் ஆண்டில் ஒரு இந்திய ராணுவ உயர் அதிகாரி என் நண்பர் ஒருவருக்கு கூறினாராம் பின்வருமாறு: நாங்கள் இங்கு வந்துவிட்டோம், இனி 100 வருடங்களுக்கு இலங்கையை விட்டு போக மாட்டோம் என்றாராம். ஆனால் அடுத்த வருடமே பிரதமர் VP சிங்கின் வருகையுடன் இந்திய ராணுவம் வாபஸ் பெறப்பட்டது. Man proposes, God disposes என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள்.
அதாவது மனிதன் முன்மொழிவான், இறைவன் முடித்து வைப்பான் என்பதின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தமது கணவன்மாரை இழந்து குடும்பங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல முடியாத சூழ்நிலையில் அவர்களை கௌரவமான ஒரு சூழ்நிலையில் வாழ வைக்க வேண்டிய அரசாங்கம் குறைந்தபட்சம் அவ்வாறு செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, அவ்வாறு செய்யக்கூடியவர்களை செய்யக்கூடிய மாகாண அரசை அவ்வாறு செய்ய விடாமல் தடை செய்வதென்பதும், மாகாண அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை குழப்புவதென்பதும், அந்த நிர்வாகத்தை முழுமையாக நடைபெற விடாமல் செய்வது என்பதையும் இந்த அரசாங்கம் தனது ஆளுநர் ஊடாகவும் தனது புலனாய்வு துறை ஊடாகவும் இராணுவத்தினர் ஊடாகவும் இதனை செய்து வருகின்றனர். நாங்கள் கேட்பது தமிழர்கள் வடக்கு கிழக்கு மண்ணிலே தங்களுடைய சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான இந்த மண்ணிலே தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை இந்த சிறிதாக இருக்கிற இந்த மாகாண சபையிலே கூட ஆள விடாமல் தடுப்பதில் அரசாங்கம் எவ்வளவு கவனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மக்களுடைய ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு நிர்வாக தலைமைத்துவத்தை வகிக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இடத்திற்கே ராணுவம் தடை விதிக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் எங்களுடைய நிலைமை ஒரு போர் பிரதேசம் போல இங்கு காட்சி அளிக்கிறது. இந்த நிலைமை ஏன் எங்களுக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் அடக்கப்படுகிறார்கள், யாரோ எங்களை வந்து சீரோடு அடக்குகிறார்கள் என்ற செய்திதான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் லோரா டேவிஸுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பொன்று மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. இதேவேளை பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் லோரா டேவிஸுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸுக்கும் இடையில் சந்திப்பொன்றும் இன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் தனது விஜயத்தின் ஒரு அங்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராசா, ப அரியநேத்திரன் மற்றும் சி யோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், சாட்சியம் அளிக்க விரும்புகின்றவர்கள் வடக்கு கிழக்கில், அதுவும் இல்லாமல் குறிப்பாக மட்டக்களப்பிலும் அவர்கள் கிழக்கிலும் இங்கிருந்து சாட்சியங்களை பகிர்வதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் காரணமாக அவர்கள் அந்த சாட்சியங்களை கொடுப்பதிலே பல சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள். அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் அந்த சாட்சியங்களை வழங்குவதற்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட இன விகிதாசார குறைப்பு நடைபெற இருக்கின்றது என்ற ஒரு தரவையும் நாங்கள் அவருக்கு வழங்கியிருந்தோம். சத்துருக்கொண்டான் படுகொலை தினமாக கடந்த 9ஆம் தேதி 24வது ஆண்டு நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் போன போது அங்கிருந்த போலீசாரங்களை தடை போட்டிருந்தார்கள். இதுபோன்றுதான் லட்சக்கணக்கான தமிழ் மக்களை இழந்த நாங்கள் அந்த விளக்கேற்ற முடியாமல் இருக்கின்றது. ஆனால் நூற்றுக்கணக்கான மக்களை இழந்த முஸ்லீம் மக்களும் ஆயிரக்கணக்கான மக்களை இழந்த சிங்கள மக்களும் விளக்கேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு அந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றது. இதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு பாரதூரமான படுமோசமான தமிழ் மக்களை புறக்கணிக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சுருக்கமாக எடுத்து கூறியிருந்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்போது புலனாய்வு பிரிவினர்களின் நடவடிக்கை எங்களது தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை அவருக்கு நாங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டினோம். பல ஆதாரங்களையும் நாங்கள் அவருக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். இது குறித்து நீங்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களது மக்களுக்கான நடவடிக்கைகளை செய்ய முடியாதவாறு இந்த புலனாய்வு பிரிவினர் எங்களை பின்தொடர்வதும் எங்கள் மக்களை அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் அவருக்கு சுட்டிக்காட்டினோம். இதேவேளை பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் லோரா டேவிடுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கடந்த கால நிலைமைகள், யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளன. அத்துடன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் இந்த கால பகுதியில் கிழக்கு மாகாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான மேலதிக திகதிக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டைகள் இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிக்கும் திகதி நாளையுடன் நிறைவடைகின்றது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை தமது பகுதியில் உள்ள கிராம சேவை உத்தியோகத்தர் அல்லது தோட்ட அத்தியட்சகர் ஆகியோரிடம் பெற்றுக்கொள்ள முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தலில் 205 தேர்தல் சட்டமீறல்கள் பதிவாகியுள்ளமை குறித்து தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இதற்கமைய மொனராகலை மாவட்டத்தில் 131 முறைப்பாடுகளும் பதுளை மாவட்டத்தில் 60 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை பிபில பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் ஒருவரின் கேப் வாகனத்தில் மோதுண்டதில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிபில போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய ஒருவரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். மொனராகலை வெஹேரகல பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகம் ஒன்றை அடையாளம் தெரியாத சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். ஊவா மாகாணத்தில் நடத்தி செல்லப்படும் வேட்பாளர்கள் அலுவலகங்கள் எதிர்வரும் புதன்கிழமை நள்ளிரவுடன் அப்புறப்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. 18ஆம் தேதி முதல் போலீசார் மற்றும் விசாரணை அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து ஆராய்வதாக அந்த அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கைதான 53 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த 23 இந்திய மீனவர்களை இம்மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய மீனவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தியதை அடுத்து விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கடற்றொழில் துணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி தெரிவிக்கின்றார். கடற்படையினரால் நேற்று இரவு பறிமுதல் செய்யப்பட்ட பெரிய ரக வெள்ளம் ஒன்றில் இந்த 23 மீனவர்களும் இருந்ததாக நடராஜா கணேசமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 4 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் தற்போது காங்கேசன்துறைக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்றொழில் துணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் அனந்தி கனகரத்னம் உத்தரவிட்டுள்ளதாக கடற்றொழில் துணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் PS மிரண்டா குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்களுடன் 6 படகுகளையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தவிர வடபகுதி கடற்பரப்பினுள் நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் அதிகாலை மேலும் 4 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களை பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்ததாகவும் கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக இணைப்பு அதிகாரி ST சதாசிவம் குறிப்பிடுகின்றார். வடபகுதி கடற்பரப்பினுள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பிரகாரம் ஏற்கனவே இந்திய மீனவர்கள் 21 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 78 இந்திய மீனவர்களும் அவர்களின் 73 படகுகளும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கஸ்பேவ நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட 2 சந்தேக நபர்கள் மீது சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒரு சந்தேக நபர் காயமடைந்த நிலையில் கழுபுவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த 2 சந்தேக நபர்களும் சிறைச்சாலை பஸ்ஸிலிருந்து இறங்கி நீதிமன்றத்துக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிறைச்சாலை பஸ் ஒன்று உள்ளே வந்தது. அதிலிருந்தவர்களை உள்ளே அழைத்து செல்வதற்காக பஸ்ஸின் கதவு திறக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் நுழைவாயிலை நோக்கி தப்பிச் சென்றனர். அப்போது சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். துப்பாக்கிச்சூட்டுடன் மதிலை தாண்டி ஓடிச் சென்றனர். பின்னர் அவர்களை கைது செய்தனர். சிறைச்சாலை வளாகத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்திலிருந்து சந்தேக நபர்கள் மீண்டும் சிறைச்சாலை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தப்பிச் செல்ல முயற்சித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தனிய தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் அடுத்து
யாழ் சுன்னாகம் வாழ்வகம் நிறுவனர் கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பியின் நினைவு நாளும் நினைவு பேருரையும் இன்று காலை 9 மணிக்கு சுன்னாகம் வாழ்வகம் செல்வா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சருக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டதுடன் விழிப்புணர்வற்ற மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட காப்புறுதியாளர்களுக்கு விவசாய மற்றும் கைத்தொழில் காப்புறுதி சபையினூடாக நட்டுஈடு வழங்கும் நிகழ்வு ஒன்று ஒட்டுச்சுற்றானில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் 50 பேருக்கு 15,000 ரூபாய் தொடக்கம் 75,000 ரூபாய் வரையான பணத்தொகை வழங்கி வைக்கப்பட்டதுடன் நிதி திட்டமிடல் அமைச்சினூடாக இதற்கான நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன ஐக்கியத்தை மேம்படுத்தும் முகமாக 40க்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகளும் பிக்கு மாணவர்களும் ஹொரவபொத்தான ஊடாக கிண்ணியா வரையில் உள்ள மதுரசாக்களுக்கு சென்றுள்ளனர். ஹொரவபொத்தானையிலிருந்து கந்தலாய், சேருவில், தோப்பூர், மூதூர் ஊடாக கிண்ணியா மதுரசாவை வந்தடைந்தனர். வடகிழக்கு இன நல்லிணக்க ஒன்றியத்துடன் உலமா சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளது. குடகவல பள்ளிப்பேத பிரதான வீதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். டிப்பர் ஒன்றும் கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானதுடன் கார் வீதியை விட்டு விலகி ரக்குவான ஆற்றில் வீழ்ந்துள்ளது. காரில் இருந்த இருவரும் டிப்பர் வண்டியின் சாரதியும் விபத்தில் காயமடைந்ததுடன் அவர்கள் அம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீதி ஒரு கிராமத்திற்கான அடிப்படை தேவையாகும். வீதி சார்ந்து ஏற்படும் பிரச்சனைகள் ஒரு கிராமத்தை பல்வேறு வகையிலும் பாதிக்கின்றன. மட்டக்களப்பு துறைநீலாவணை பகுதியில் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்படாத நிலையில் உள்ளமை தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் துறை நீலாவணை பகுதியில் உள்ள வீதிகள் பலவும் கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. துறை நீலாவணை மேற்கு வீதி வழியாக பயணிப்பதில் அந்த பிரதேச மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். 1970ஆம் ஆண்டு தார் வீதியாக நிர்மாணிக்கப்பட்ட துறை நீலாவணை மேற்கு வீதியானது தற்போது பயணிக்க முடியாதவாறு சிதைவடைந்து காணப்படுகிறது. துறை நீலாவணை தில்லையம்பல பிள்ளையார் ஆலயத்துக்கு செல்லும் முக்கிய வீதிகளில் ஒன்றாக இந்த மேற்கு வீதி அமைந்துள்ளது. இதேவேளை துறை நீலாவணை பிரதான வீதியும் மிக நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகிறது. 70ஆம் ஆண்டு இங்கிருந்து தில்லையம்பல பிள்ளையார் ஆலயம் வரையும் உள்ள பகுதி திரு நாகேந்திர ஐயா அவர்கள் முயற்சியினால தார் வீதியாக போடப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வீதி தொடர்ச்சியாகவே இடிபாடுகள் ஏற்பட்டு திருத்தம் ஒன்றும் இல்லாம இன்றைக்கு வரையும் பிரயாணம் செய்ய முடியாத நிலையில இந்த வீதி இருக்கின்றது. ஆட்டோ ஓடுறதும் பெரிய கஷ்டமா இருக்கு. மடுவு மட்டை இருக்கிறதால அடிக்கடி கராச்சி போற வேலையாகவும் இருக்கிறது. இந்த வீதிகளை புனரமைத்து தருமாறு அரசியல்வாதிகள் பலரிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை யாரும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். எங்களுடைய கிராமத்தில் ரோட்டு மிச்சம் மோசமா இருக்கிறது. மடுவு மட்டை தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னும் கஷ்டப்பட்டு தான் அதில் போய் கொண்டிருக்கோம். பாடசாலை சொல்றதும் பெரிய கஷ்டம். அதை விட இங்கிருந்து எங்களுக்கு பஸ் போக்குவரத்து இல்லை இந்த ரோட்டு மோசம் என்றதால அரசியல்வாதிகளிடம் என்று கூறிய போதும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. துறை நீலாவணை பிரதேசத்தில் சேதமடைந்து காணப்படும் வீதிகளை மிக விரைவில் புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர் துறை நீலாவணை பிரதேச மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக வாகனங்களில் அரிசி விற்பனை செய்ய உள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவிக்கின்றது. கொழும்பு நகரின் 6 இடங்களில் இந்த திட்டத்தை நாளைய தினம் முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவையை செய்து காட்டுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர நேற்று சஜித் பிரேமதாசவுக்கு சவால் விடுத்துள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாடு சென்ற நாடு திரும்பிய மங்கள சமரவீர நேற்று சிறிகொத்தவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக செயலூர் ரீதியில் செயற்பட வேண்டும் என நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மங்கள சமரவீர கூறியதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பசறையில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 68வது மாநாட்டின் போது ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளதாக சஜித் பிரேமதாச அவருக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த ஜனாதிபதியாக நியமிப்பதற்காக
அர்ப்பணிப்புடன் செயற்படுவார் என தான் எதிர்பார்ப்பதாக மங்கள சமரவீர நேற்று கூறினார். கட்சியை அழிவுற செய்தும் அதன் சிறப்பான வரலாற்றை அறியாமலும் பெரும்பான்மையான கட்சி ஆதரவாளர்களின் விருப்பு வெறுப்புகளை அறியாமல் செயற்படும் மங்கள சமரவீர போன்றவர்களின் சவாலை ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இல்லை என சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது பிரேமதாச பரம்பரை தொடர்பிலோ உரிய வகையில் மதிப்பீடு செய்யாமல் குரோத மனப்பாங்குடன் மங்கள சமரவீர இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக சஜித் பிரேமதாச விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு பிரேமதாச குடும்ப உறுப்பினர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை சஜித் பிரேமதாச தனது அறிக்கையில் நினைவுபடுத்தியுள்ளார். காலஞ்சென்று காமினி திசாநாயக்கவுக்கும் தனது தந்தைக்கும் இடையில் எந்த அளவு பிரச்சனைகள் நிலவிய போதிலும் 94ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தானும் தனது குடும்பமும் திசாநாயக்கவின் வெற்றிக்காகவும் கட்சியின் வெற்றிக்காகவும் செயற்பட்டமையை கட்சி ஆதரவாளர்கள் மறந்துவிடவில்லை எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். பிரேமதாச ஜனாதிபதியின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் அந்த வேளையில் ஆட்சி பீடம் ஏறியிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அழிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகளுக்கு தலைமை தாங்கிய ஒருவரே மங்கள சமரவீர என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். 1999ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவின் உருவப்படத்தை திரிவுபடுத்தி அவரை மிஸ்டர் பீன் என அடையாளப்படுத்தி நாடு பூராகவும் போஸ்டர்களை ஒட்டி ஊடகங்கள் ஊடாக ரணிலுக்கு முடியாது என பிரசாரம் செய்தமை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைவதற்காக செயற்பட்டவரும் மங்கள சமரவீரவை என்பதனை மறந்துவிட முடியாது எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் ஒருவராக முன்னிற்கின்றமை தெய்வாதீனமான ஒரு விடயம் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் அமைத்துக் கொண்ட அரசாங்கத்தை கலைக்காவிட்டால் நாட்டை விட்டு செல்வதாக அந்த வேளையில் ஜனாதிபதியாக இருந்தவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தவரும் மங்கள சமரவீரவே என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு மக்கள் போராட்டத்தின் போது பெருந்தலான மக்களை இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை அடுத்த வருடம் நடாத்த வேண்டும் என அழுத்தம் விடுத்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் மறைவாகவும் வெளிப்படையாகவும் மங்கள சமரவீர செயற்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எதிர்பாராத விதத்தில் ஜனாதிபதியினால் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியிலிருந்து மங்கள சமரவீர நீக்கப்பட்டமையினால் செல்வதற்கு இடமின்றி அரசாங்கம் ஆட்சேபம் ஏறும் போது உப பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த மங்கள சமரவீர 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் போது எந்த தேர்தல் மேடைகளிலும் கட்சிக்காக குரல் கொடுக்கவில்லை என சஜித் பிரேமதாச தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். 2010ஆம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் தனது பெயரை உள்வாங்கிக் கொள்வதற்கு மங்கள சமரவீர ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டார். அதனை விடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் மீதுள்ள பற்று காரணமாக அவர் இவ்வாறு செயற்படவில்லை. அரசியல் அகதியாக கட்சியில் இணைந்து கொண்ட மங்கள சமரவீரவுக்கு மாவட்டத்தில் 2ஆம் இடமே கிடைத்தது. கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலின் போது மாத்தறை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்ள கூட அவரால் முடியவில்லை. மேற்கோள் முடிவு. அடுத்த நியூஸ் லைன் தொகுப்பு. நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் பலமானோர் எதிர்கட்சி இருக்க வேண்டும் என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த் வர்ணகுலசூரிய அவர்களே, நீங்களும் அதே நிலைப்பாட்டிலேயே இருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். எனினும் இன்று நாட்டில் ஒரு பலமான எதிர்கட்சி உள்ளதா? நாம் முதலில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். நான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஓர் ஆதரவாளன் அல்ல. நான் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவானவர். எனினும் நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர் அல்ல. எனினும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மதிக்கும் ஒருவர் என்ற வகையில் இந்த நாட்டுக்கு பலமான ஓர் எதிர்கட்சி அவசியம் என்பதை கூற வேண்டும். எனினும் இன்று எமது நாட்டில் எதிர்கட்சி ஒன்று இல்லை. எதிர்கட்சி கரைந்து சென்றுள்ளது. இன்று எதிர்கட்சியை எவரும் கவனத்திற்கொள்வதில்லை. எனவே இந்த நாட்டின் எதிர்கட்சியை கட்டியெழுப்பும் முயற்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஏன் எதிர்கட்சி கரைந்து சென்றுள்ளது?
எதிர்க்கட்சி கரைந்து சென்றமைக்கு முக்கிய காரணம் ஒன்று உள்ளது. முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சியில் கொள்கை ரீதியில் மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அதாவது JR ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்தபோது ரணசிங்க பிரேமதாசவை பிரதமராக்கினார். இந்த நாட்டின் வாக்குப்பலம் கிராமத்திலேயே உள்ளதாக ரணசிங்க பிரேமதாச கருதினார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு, காலி, கண்டி போன்ற நகரங்களை அண்மித்த பகுதிகளிலேயே வெற்றி பெற்றது. எனினும் அவர் அன்று கிராமங்களுக்கு சென்றார். அன்று கிராமங்களுக்கு சென்று நிறைவேற்றிய திட்டங்களை துரதிருஷ்டவசமாக ரணில் விக்ரமசிங்க மாற்றியுள்ளார். அவர் கொழும்பை மையமாக வைத்து எதிர்க்கட்சியை உருவாக்கினார். அதன் காரணமாகவே எதிர்க்கட்சி கரைந்துள்ளது. அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு இந்த நாட்டின் தலைமைத்துவத்தை அல்லது ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொள்ள முடியாது என மக்கள் நினைக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியே எதிர்க்கட்சியின் பிரதான கட்சியாகும். யானையை கண்டால் புல்லடியிட நினைப்பதாக கிராமங்களில் கூறுவர். இவ்வாறு இருக்கும் போது அரசாங்கத்திற்கு போட்டியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏன் இதுவரையும் முன்னோக்கி பயணிக்க முடியாது போயுள்ளது? கட்டாயமாக கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இந்த ஐக்கிய தேசிய கட்சியை கொழும்பில் இருந்து வெளியே கொண்டு செல்ல வேண்டும். யானை என்று கூறியதும் எனக்கு ஒரு விடயம் நினைவிற்கு வருகின்றது. அவ்வேளையில் சௌமியமூர்த்தி தொண்டமான் தொடர்பில் ஒரு பிரச்சினை ஏற்பட்டது. தொழிலாளர்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று யானைக்கு வாக்களிக்கவே பழகியுள்ளனர், சேவலுக்கு அல்ல. அந்த பிரச்சினை இன்று மலையகத்தில் காணப்படுகின்றது. தற்போது யானையே அவர்களுடைய இலட்சணியாக உள்ளது. அவர்கள் யானைக்கு வாக்களிப்பர். தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு யானையும் அவசியமில்லை, பச்சை நிறமும் அவசியமில்லை என தற்போது கூறப்படுகிறது. ஆம், அதனை மங்கள சமரவீர கூறியுள்ளதாக நான் நினைக்கின்றேன். மங்கள சமரவீர என்பவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சந்திரிகாவுடன் செயற்பட்டு பின்னர் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து கொண்டு அவரை ஜனாதிபதியாக்கினார். அத்துடன் நான் அறிந்த வகையில் வெளிவிவகார அமைச்சர் என்ற வகையில் இந்த நாட்டுக்கு பாரிய அழிவை செய்த ஒருவர். அதாவது இந்தியாவிற்கு சென்று பல்வேறு விடயங்களை கூறினார். இது குறித்து ஜனாதிபதி எனக்கும் சில விடயங்களை கூறியுள்ளார். அவ்வேளையில் இந்திய மக்கள் எனக்கு எதிராக பேசியதாக கூறினார். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இல்லாதொழிக்கும் தேவை அவருக்கு இருந்தது. தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்து செயற்படுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு சிறந்த அடித்தளம் உள்ள இந்த வேளையில் இந்த கட்சியை அளிக்கும் வகையில் அவர் செயற்படுகின்றார். இதனையே அவர் தொடர்ந்து செய்து வந்தார். அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சி அவசியமில்லை, மஹிந்த ராஜபக்ச அவசியமும் இல்லை. மீண்டும் சந்திரிகாவை ஆட்சிப்பிடம் ஏற்றுவதே அவருக்கு தேவையாக உள்ளது. நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் அல்ல. இதனை நீங்கள் வெளியிலிருந்து நோக்குவதனால் தெளிவான விடயங்களை காண்கிறீர்கள். யானை சின்னமும் பச்சை நிறமும் இன்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வீதத்தை அதிகரிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? மங்கள சமரவீரவின் எதிர்கால ஓர் இலக்கு மாத்திரமே. ஐக்கிய தேசிய கட்சியை அழிப்பதே அவரின் நோக்கமாகும். யானையின்றி ஐக்கிய தேசிய கட்சி இல்லை என்று நான் நினைக்கின்றேன். பச்சை நிறம் இன்றியும் ஐக்கிய தேசிய கட்சி இல்லை. இவை இரண்டையும் மாற்றினால் அந்த கட்சி இல்லாமல் போகும். தற்போதும் சுமார் 25 லட்சம் மக்கள் யானை சின்னத்திற்கே வாக்களிக்கின்றனர். இல்லாவிடின் பச்சை நிறத்திற்கே வாக்களிக்கின்றனர். கட்சியின் தலைவர்களுக்கு இது புரிவதில்லையா? கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது புலப்படுகின்றது என நான் நினைக்கின்றேன். தற்போது வெப் மாஃபியா ஒன்று உள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி, அவரின் பாரியார் மற்றும் அவர்களது புதல்வருக்கு மிகவும் மோசமான வகையில் பொய் பிரசாரம் செய்கின்றனர். அவை அனைத்தும் பொய்யான விடயங்கள். இதன் பின்புலத்தில் கோட்ஃபாதர் என்பவர் உள்ளார். அவருடனே மங்கள சமரவீர உள்ளார். இதனை நான் அண்மையில் அறிந்து கொண்டேன். மங்கள சமரவீரவின் வழக்கொன்றில் பிரதான நபராக கோட்ஃபாதரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே எமக்கு எதிராக ஏதேனும் பிரசுரிப்பார் என்பதில் அச்சம் காணப்படுகின்றது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் அவரை பிடித்துக் கொண்டுள்ளது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்ல வேண்டுமாயின் அவரிடம் இருந்து விடுபட வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் மிக மோசமான வகையில் செயற்பட்டு சர்வதேச மட்டத்தில் அபகீர்த்தி ஏற்படும் வகையில் திட்டம் வகுக்க முடியுமாயின், இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க சதித்திட்டம் வகுக்க முடியுமானால் எந்த அளவு செயற்பட முடியும்? அனைவரும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாசவையும் இணைத்துக் கொண்டு செயற்பட முடியும் அல்லவா? அவ்வாறு ஏன் செய்வதில்லை? இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ரணில் விக்ரமசிங்கவையும் அளிப்பதே இவரின் நோக்கமாகும். நியூஸ்லைனில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வணக்கம்.